பிரியமானவர்களே, ஆழமான வேத சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் வெளியிடும் எல்லா வேத ஆராய்ச்சி சத்தியங்களும் உங்களுக்கு வந்தடையும். கேட்டு மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளுக்குரிய சத்தியத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆழமான வேத பாட வகுப்புகளை கேட்கும்படியாய் வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகியனாலே சத்தியத்தை எப்படிதாங்க கேட்கணும்? சந்தோஷமாய் நாம் சத்தியத்தை கேட்க வேண்டும். இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற சத்தியம் வேத பாடம் என்னவென்றால், சாத்தானும் சர்வாயுத வர்க்கமும். ஆக்சுவலா சாத்தான் சப்ஜெக்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குதோ அதை விட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சர்வாயுத வர்க்கம். மோஸ்ட்லி நான் நிறைய இடத்துல இந்த ஸ்டடி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா செலக்டபிள் பர்சன் தான் வருவாங்க. எப்படி தேவன் அந்த கிதியோனை வச்சு ஒரு ஆர்மிக்கு ரெடி பண்ணுறாரு பார்த்தீங்களா? அந்த தண்ணீரை குடிக்கும் போது தேவன் சொல்கிறார் இல்லையா, அந்த பேட்டர்ன் எப்படி குடிக்கிறாங்கன்றது, அதில் நாய் மாதிரி எடுத்து நக்கி குடிக்கிறோன்னு தான் என்ன பண்ணார்? செலக்ட் பண்ணார். அந்த மாதிரி இந்த சர்வாயுத வர்க்கத்தை தேவன் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுப்பாரு. இது ஓப்பனாக நான் பார்த்த ஒரு விஷயம் நிறைய இடங்கள்ல. சரி, இன்றைக்கு குறிப்பாக இந்த ஒரு தலைப்பு, இந்த சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், தி ஆர்மர் ஆஃப் காட் அப்படின்ற இந்த ஒரு தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அதே நேரத்தில் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே மிகவும் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிற தலைப்பு இது. அதெல்லாம் வருகிற நாட்டில் தேவனுக்கு சித்தமானால் பார்க்கலாம். குறிப்பாக இது எப்படின்னா, த மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ட்ரூத்னு சொல்லுவாங்க. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முதிர்ச்சி நிலை சத்தியம் தான் இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக இதை நாங்கள் வேதத்தில் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இதை ஒரு 10 வால்யூமாக எடுத்தேன். இது ஒரு 10 வால்யூமாக எடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 hours இந்த சப்ஜெக்ட். இதை எவ்வளோ சுருக்க முடியும் அப்படின்னு சுருக்கி வச்சாலும் 4 hour வருது. ஸோ 4 classes ஆகுது. அதனால மேக்சிமம் இன்னைக்கு தேவனுக்கு சித்தமானால் நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்க்கலாம். தேவனுக்கு சித்தமானால் தருணம் வாய்க்குமானால் தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம் வருகிற நாட்களை. சரி, குறிப்பாக இந்த சர்வாயுத வர்க்கத்தை நான் ஒரு 3 கேள்விகளை அடிப்படையாக வச்சு இந்த நாளில் இந்த பாடத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். முதல் கேள்வி என்னவென்றால், சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? இரண்டாவது, சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டது, அல்லது தேவன் எப்படி எதற்காக உருவாக்கினார்? சரியா? சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டது, இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, சர்வாயுத வர்க்கத்தின் நோக்கம் என்ன? சர்வாயுத வர்க்கத்தின் நோக்கம் என்ன? முதல் கேள்வி என்னங்க? சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? இரண்டாவது, சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டது? மூன்றாவது, சர்வாயுத வர்க்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம பேசிக்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கலாம். ஏன்னா இதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதுல அவ்வளோ மகத்துவமான காரியங்கள் இருக்கு. ஸோ முதல் கேள்வி, சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்போமே. ஆனால் ஆக்சுவலா சர்வாயுத வர்க்கம்
தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்கின்ற வார்த்தை மூலமொழியிலே பெனோ பிலியோ தியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெனோ பிலியோ தியோஸ், அதாவது த கம்ப்ளீட் ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய முழுமையான ஆயுத கவசம், அதாவது அதனுடைய அர்த்தம். அதுதான் தமிழ்ல சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் போட்டிருக்காங்க. அதை கம்ப்ளீட்டா நீங்க அதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா தேவனுடைய முழுமையான ஆயுத கவசம், அதான் அதனுடைய அர்த்தம், த கம்ப்ளீட் ஆர்மர் ஆஃப் காட். ஸோ இந்த சர்வாயுத வர்க்கம் ஜென்ரலா நம்ம பவுல் சொல்லி கொடுக்குற ஒரு விதம் இருக்கு, அதை மெட்டபாலிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஏதேனும் ஒரு பொருளை வச்சு அதன் அடிப்படையில் பவுல் பேசுவார், அது அவருடைய ஞானம். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் இந்த ஒலிம்பிக் கேமை பற்றி கூட அந்த டைமில் அந்த விளையாட்டுகளை கூட வச்சு என்ன சொன்னார், பந்தய பொருளை அடையும்படி என்ன பண்ண, லக்கை நோக்கி தொடர்கிறேன், ஒரு சிம்பாலிக்கா ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு பேசுகிற ஒரு விஷயம். மோஸ்ட்லி இந்த இடத்துல மெஜாரிட்டி வைஸ் எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, ஒரு ரோம போர் சேவகரை பார்த்து பவுல் என்ன பண்ணாரு, இந்த விஷயத்த கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா நீங்க அந்த பகுதியை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கும், யார் படிச்சாலும் சுலபமா புரிந்து கொள்ளுகிற விதத்துல இருக்கும். அது ஸ்டடி எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னைக்கு கூட ஒரு புதிதாக ஒரு 2 சகோதரர் வர்ற மாதிரி இருந்தாங்க. கடைசி நேரத்தில் அவங்களுக்கு ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன பிரதர் இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னு. சர்வாயுத வர்க்கம். அப்படிங்களா, பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. அப்போ என்னன்னா அதை கற்றுக்கொள்ளணுன்ற ஒரு இது வரல. ஏன்னா அது வேதத்துல ரொம்ப சுலபமா இருக்கு, ஈஸியா புரிந்து கொள்கிற விதத்துல அது எழுதப்பட்டிருக்கு. அதனால அதுக்குள்ள ஒரு ஆழம் இருக்குதுன்றத தெரியாது. பவுல் ஒரு ரோம போர் சேவகனை பார்த்து இந்த காரியத்தை சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே அந்த ரோம போர் சேவகரை வச்சுதான் அதை வச்சு பேசுவாங்க. அந்த போர் சேவகர் மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அது முற்றிலும் தவறு. ஏன்னா பவுல் தெளிவா சொல்றாரு, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம், எபேசியர் 6:11. திராணி உள்ளவர்களாகும்படிக்கு யாருடைய சர்வாயுத வர்க்கமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனுடையது இது ஒரு லிட்டரலா ஒரு போர் சேவகரை வச்சு ஒரு சொல்லியிருந்தாலும், ஆனா இவர் சொல்ல வர கருத்து என்னவென்றால், சத்தியம் என்னவென்றால், இது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அதுல 13வது வசனம் வாசிங்க. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு பாத்தீங்களா, தேவனுடைய மறுபடியும் மென்ஷன் பண்றாரு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இங்க சொல்றத பார்க்கிறோம். அப்போ இந்த சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன அப்படின்னா, இந்த சர்வாயுத வர்க்கம் யாரை சார்ந்ததுன்னா, இது தேவனை சார்ந்தது. தேவனுடைய ஆதீனத்துல இருக்கிற ஒரு விஷயத்த அவர் என்ன பண்ணாரு, சபைக்கு தம்முடைய குமாரன் மூலமாய் கொடுத்ததுதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்ன்றத முதல்ல மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். இது ஏதோ ஒரு எல்லா பாடம் போல அல்லது எல்லா சத்தியம் போல இதுவும் ஒரு சத்தியம் அல்ல. இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சத்தியமா இருக்குது. அதனாலதான் நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா உடன்படிக்கை வச்சுதான் தேவன் மோஸ்ட்லி பேசுவார். உடன்படிக்கை அல்லது ஒரு பிரமாணம், இந்த அடிப்படையில தான் பேசுவார். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ரட்சிப்பு, மீட்பு, ஆவியின் வரம், இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குதோ அந்த லெவலுக்கு ஈக்குவல் சர்வாயுத வர்க்கத்துக்கு உண்டு. அந்த அளவுக்கு அதுல உண்டு. இது ஏதோ அந்த பகுதியை நம்ம பிரிச்சு பார்த்து படிச்சு அதன் மூலமாய் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் கிடையாது. இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய, நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு பார்க்கணும். அதே நேரத்தில் அங்க என்ன சொல்லுது, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன வேணுமா? திராணி வேணும். எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன வேணும்? திராணி. அந்த திராணி எதுல வச்சிருக்கிறார்னா, தேவன் அவருடைய அந்த சர்வாயுத வர்க்கத்துல வச்சிருக்கிறார்.
அதே 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகளாய் இராமல், எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கும் என்ன பலனா? புரியுதுங்களா? தேவ பலன். அப்போ விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கிற இந்த ஒரு படை அணிகலன்கள் தேவ பலம் உள்ளது. இதுல என்ன இருக்குதுங்க? தேவ பலன் உள்ளது. இது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எதற்கென்றால் பிசாசை எதிர்க்க நிற்க திராணி. அதே நேரத்தில் இது நம்முடைய போராயுதம். இந்த நம்முடைய போராயுதம் ஏன் சொல்றாங்கன்னா, இதுல தேவனுடைய பலன் இருக்குது. அப்ப இது நம்ம மாம்சீகமாக போராடுகிற ஒரு விஷயம் அல்ல, மாம்சத்துல இருந்து இந்த ஆவியை பெற்று ஆவியில போராடக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் தேவன் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம் என்பதை நாம் முதல்ல தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் லிட்டரலா இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, இது ஒரு மாம்சத்துக்கு எடுத்துக்கிற மாதிரியே நம்ம நினைச்சுப்போம். அந்த தலை சீரா இதெல்லாம் நம்ம ஃபுல்லா நம்ம பார்க்க போறது இல்லை. தலை சீரா அதுல இருக்கக்கூடிய 6 காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்லை. முதல்ல அந்த சர்வாயுத வர்க்கம்னா என்னன்றது அந்த காரியத்தை மாத்திரம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பாட்டா பிரிச்சு ஒவ்வொரு விஷயத்தை தேவன் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறார்னா, பவுலுக்கு அங்க சொல்லி இருக்கிறார், அந்த வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார்னா, இது ஒரு மாம்சத்துக்கு ஏதுவான காரியம், மாம்சத்துக்குரிய காரியம் அல்ல. இது ஆவியில வெளிப்படுத்த வேண்டிய காரியம். விளங்குதா? இது ஆவிக்குரிய செயல்பாடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனாலதான் சொல்றாரு, அதுல 5வது வசனம் வாசிக்கல. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். என்னென்ன பாருங்க, தர்க்கங்கள், மேட்டிமை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்துகிற என்னங்க முடிவு? கீழ்ப்படுத்து சிறைப்படுத்துவர்களா இருக்குது. அப்போ இது எப்படின்னா, அதான் முன்னாடி சொன்ன, இது ஆவிக்குரியது. தேவனுக்கு விரோதமான தர்க்கங்களானாலும் மேட்டிமையான எண்ணங்களானாலும் அதை என்ன பண்ணுதான்? கிறிஸ்து இயேசுக்குள்ள கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துறதுக்கு இந்த போராயுதம் அவசியம். அப்ப நீங்க பிசிக்கலி நீங்க மாம்சத்துல உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய செய்கைகளை நீங்க அடக்கணும்னு நினைச்சா முடியாது. அது 2 நாள் நிற்கும், 3வது நாள் தழுத்தி காட்டும். ஆனா இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா சுலபமா எண்ணங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்திடலாம். எவ்வளவு ஒரு மகிமையான காரியம் அதுல இருக்குது பாருங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, எங்கள் சிந்தையை எங்களால கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியல. ஏன்னா சிந்தையில வீணர் ஆயிட்டாங்கன்னா கிறிஸ்துவ ஜீவியத்துல ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம், கிறிஸ்துவ ஜீவியத்துல 0ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப அந்த சிந்தையை, அந்த எண்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துக்கு உண்டு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா, இது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், இது தேவனுடையது, முழுக்க முழுக்க தேவனுடையது. இது அதுல 6:10 வாசிச்சிட்டீங்களா பிரதர்? எபேசியர் 6:10 வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் எப்படி வருது பாத்தீங்களா? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மிஸ் ஆயிடுச்சு. அப்போ சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? அது தேவனுடையது, அது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், அது தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை மாத்திரமல்ல, பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி அதுல இருக்குது. அது நம்முடைய போராயுதம். எப்படி போராயுதம்னா, லிட்டரலா சரீரத்துல போராடுறது இல்ல, நமக்குள்ள ஒரு தேவ பலனை கொடுக்குது. தேவ பலனை கொடுத்து கீழ்ப்படுத்துது எண்ணங்களை, தேவனுக்கு விரோதமா எழும்புகிற தர்க்கங்களை, மேட்டிமையான காரியங்களை எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துவதற்கு இந்த சர்வாயுத வர்க்கம் உதவியாய் இருக்கிறது.
அப்போ பாவம் தான் நம்ம சிறைப்பிடிக்குது. ஆனா பாவத்தையே சிறைப்பிடிக்கக்கூடிய வல்லமை எதுல இருக்குதுங்க? சர்வாயுத வர்க்கத்துல இருக்குது. இது மெயினா புரிஞ்சுக்கணும். இது அதுதான் சொல்றேன். இந்த சாத்தான் எப்பவுமே என்ன பண்ணுவான்னா, மிக 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 முக்கியமான சத்தியத்தெல்லாம் சபைக்கு கொடுக்க மாட்டான், விசுவாசிகளுக்கு கொடுக்க மாட்டான். அதே நேரத்துல சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வ சாதாரணமா சண்டே கிளாஸ்ல எடுக்கிறாங்க சர்வாயுத வர்க்கத்தை. கொடுமை. வரைஞ்சி ஒன்னொன்னுத்தையே போட்டு வரைஞ்சி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது நல்ல விஷயம்தான். பட் அதுல இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன தெரியாது. விளங்குதுங்களா? அதுதான் நம்ம முதல்ல பார்த்து அதுக்கப்புறமா தான் அதுக்குள்ள போக முடியும். ஸோ சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன என்பது ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவா இருக்கும். இரண்டாவது கேள்வி, சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டது? சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டது அல்லது எப்படி தேவன் உருவாக்கினார்? இந்த சர்வாயுத வர்க்கம் என்கின்ற ஒரு உடன்படிக்கை அல்லது ஒரு பிரமாணத்தை எப்படி தேவன் உருவாக்கினார், எதற்காக உருவாக்கினார்? அதான் ரொம்ப முக்கியம். அப்ப சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டது, தேவன் எதற்காக உருவாக்கினார், எப்படி உருவாக்கினார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா பைபிள்ல இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறிச்சு ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். அது அந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கும் போதுதான் அதுல சில ரகசியமா வச்சுட்டார். அந்த காரியங்கள் எல்லாம் சர்வாயுத வர்க்கத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் ரகசியமா வச்சுட்டாரு. அந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்து பார்க்கும்போது தேவன் எப்படி உருவாக்கினார், எதற்காக உருவாக்கினார்ன்றது கிளியரா இருக்கு. அந்த பகுதியை நம்ம எடுத்துக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 14 19 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா 59 14 19 வரை தயவு செய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கும் போது கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்க. அதன் பிறகு நான் இதுக்கு விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். ஏசாயா 59 14 19 வரை வாசிங்க. நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் சேர மாட்டாமல் போகிறது. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகுகிறான். கர்த்தர் பார்த்து நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவரானார். ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவனும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியை அவரை தாங்குகிறது. பார்த்து பாருங்க, நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை சிரசிலே தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்தி கொண்டார். கிரியைக்கு தக்கதாக பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரி கட்டி சரி கட்டுவார். அப்பொழுது நல்ல கவனிங்க, சூரியன் அஸ்தமிக்கிற திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கொடியேற்றுவார். கவனிச்சிங்களா வசனத்தை? இப்போ இந்த வசனத்துல ஒரு 4 காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வியாக்கியானம் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா முடிஞ்சிடும். நம்ம இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற ஒரு 4 விஷயத்தை மாத்திரம் இதுல இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்.
முதலாவது காரியம், அவர் புயம் ரட்சிப்பாகி. அவருடைய புயம் ரட்சிப்பாகி அப்படின்னு வருது. அப்ப அவருடைய புயம் அப்படின்னு சொல்லும் போது அது தேவனுடைய பராக்கிரமத்தை குறிக்குது. ஆர்ம்ஸ், புரியுதுங்களா? அந்த தேவனுடைய பராக்கிரம் என்னவா மாறிச்சான்? ரட்சிப்பாக மாறிவிட்டது அப்படின்னு பார்க்கிறோம். அது சங்கீதம் 98ஆம் அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 98:1. அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் பரிசுத்த புயமும். பாத்தீங்களா எவ்வளவு 2 விஷயம் சொல்ற பாருங்க. அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் என்ன உண்டாக்குச்சான்? ரட்சிப்பை உண்டாக்கிச்சு. அப்போ வலது கரம் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய வலது பாரிசத்துல இருக்கிறது யாருங்க? இயேசு. விளங்குதா? வலது பாரிசம்னு வருது, வலது கரம்னு வருதெல்லாம் இயேசுவை டிபெண்ட் பண்ணி தான் அந்த வசனம் வருது. இப்போ வலது கரமும் பரிசுத்த புயமும் அப்படின்னும் போது தேவன் முந்தின வசனம் பார்த்தோம். அவருடைய அவர் புயம் ரட்சிப்பாகி, ஏசாயால பார்த்தோம் பாருங்க. அவருடைய புயம் ரட்சிப்பாகி. இப்ப அதே புயம், பரிசுத்த புயம், இப்ப என்ன உண்டாக்கிடுச்சான்? ரட்சிப்பை உண்டாக்கிடுச்சு. இதெல்லாம் எதுக்குன்னு தான் முன்னாடி இருக்கிற 2 வசனம் பார்த்தோம். ஏன்னா நீதி நியாயம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? தள்ளுண்டு போயிடுச்சு. யதார்த்தம் சேர மாட்டாம போயிடுச்சு. சத்தியம் என்ன ஆயிடுச்சான்? இடறிடுச்சு. புரியுதுங்களா? சத்தியம் இடறிடுச்சு. அப்ப என்ன சொல்றாரு தேவன் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சபைக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவன் தன்னுடைய ஆதீனத்துல வகுத்து வச்ச சத்தியங்கள் எல்லாம் காலப்போக்கில் வர 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 ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரும்போது எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க? யதார்த்தத்தோடு சேரல. நம்முடைய வாழ்க்கையில இந்த சத்தியம் எவ்வளவு முக்கியம் அப்படின்ற ஒரு யதார்த்தத்தோடு சேரல. ஃபார் எக்ஸாம்பிள், பைபிள் ஸ்டடின்னு நம்ம தனியா எடுக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? பைபிள் ஸ்டடின்னு தனியா கிடையவே கிடையாது. வேதத்துல உபதேசிக்கிறது தான் பைபிள் ஸ்டடி. சர்ச்சில் பேசுறது, பிரசங்கம் இருக்கு பாருங்க, அதுதான் பைபிள் ஸ்டடி. அதை ஒரு காலகட்டத்தில் பிரிச்சுட்டாங்க. ஒரு டெப்தா போகுது, இது சில ஜனங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. ஆனா அப்போஸ்தலர்கள் அப்படி போதிக்கவில்லை. அப்போஸ்தலர் போதிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டர்ன்ல போனாங்க. முதல்ல பால் போதனை கொடுத்தாங்க. அப்புறமா என்ன சொல்றாங்க? பலமான ஆகாரத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பூரண புருஷராக கூடிய அப்படிப்பட்ட காரியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ தேவன் அந்த அப்போஸ்தலர்கள் போதித்த உபதேசங்கள் எல்லாமே பைபிள் ஸ்டடி மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு ஆராதனையிலும் போதிக்கிற வார்த்தைகள் எல்லாம் பைபிள் ஸ்டடியா இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா ஜனங்க அந்த கெப்பாசிட்டியில வரல. சில கொஞ்சம் ஆழமா எடுத்தா நேத்து பார்த்தோம் பாருங்க, போன வாரத்துல கொட்டாவி வந்துருது இல்லையா? ஐயோ டைம் ஆயிடுச்சு, என்னவோ பேசுறாரு. ஒரு இடத்துல சொல்றாங்க, என்னவோ பேசுறாருங்க அவரு. அந்த மனுஷன் பாவம் மாசக்கணக்கில் நோட்ஸ் எடுத்து வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த அம்மா சொல்லுது, என்னவோ பேசினாரு, ரொம்ப ஆழமா போகுது, அதெல்லாம் விளங்கிக்கிறதுக்கு எங்களால முடியல ஆயிடுச்சுங்க அப்படி. அப்போ இந்த சத்தியம் தள்ளுபடி ஆயிடுச்சு. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கணுமோ அது தள்ளுபடி ஆனதுனால தேவன் இப்ப என்ன பண்றாருன்னா, அது கரெக்டா வந்து சேர்றதுக்கு ஒரு காரியத்தை செய்யறாரு. அதுதான் அவருடைய புயம் ரட்சிப்பாகி. நல்லா புரிஞ்சுங்க. ரட்சிப்பு எதற்குன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, தேர்வு செய்யப்பட்டதுதான். அதை காட்டிலும் மிக முக்கியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசுறதுக்கு அது ஒரு என்ட்ரி வே. தேவன் நம்மோடு கூட ஒரு இடைப்படுதல், ஒரு ஆவிக்குரிய ஒருங்கிணைப்பு, நமக்கும் தேவனுக்கும் ஒரு இணைப்பு. அந்த இணைப்பு தான் ரட்சிப்பு. இது எது செஞ்சதுன்னா, கர்த்தருடைய புயம், அவருடைய அந்த வல்லமையான புயத்தினால என்ன கிடைச்சதுங்க? ரட்சிப்பு உண்டாயிற்று. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? இயேசு வருத்துக்கு 840 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு. அவர் எழுதி 800 வருடத்துக்கு அப்புறமா தான் இயேசு வந்தாரு. இயேசு வந்த பிறகு தான் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சது. ஆனா இப்ப நம்ம அந்த ரட்சிப்புல இருக்கிறதா அப்பவே தேவன் அவருக்கு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தை பாருங்க. அவருடைய புயம் ரட்சிப்பாகி. 2வது பார்க்கிறோம், அவர் நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்தியான். வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்தி. இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். வஸ்திரம் உடுப்பு அப்படின்னா என்ன அர்த்தங்க? நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. வஸ்திரம்னா என்ன, உடுப்புன்னா என்ன?
ஜென்ரலா பாத்தீங்கன்னா வஸ்திரம் நம்ம சொல்லுவோம் துணி, இது ஆடை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல அந்த உடுப்புன்னு இருக்குது பாத்தீங்களா, அது வந்து எப்படின்னா ஒரு சூட்டு, அது ஒரு சூட்டு. அப்போ நீதியை சரி கட்டுதல் என்கின்ற வஸ்திரத்தை ஒரு சூட்டா அவர் போட்டுக்கிட்டாராம். அவர் யாருன்னு தொடர்ந்து பார்க்க போறோம். போட்டுக்கிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஆர்மி மேன் சாதாரணமா பேண்ட் ஷர்ட்டோட வந்து நான் ஆர்மியில இருக்கிறேன்னா நம்புவோமா? நம்ப மாட்டோம். இதே ஆர்மி சூட்டோட வந்து நின்னா, ஆமாங்க இவர் ஆர்மி மேன்ங்க சொல்லுவோமா? அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணிட்டார்னா, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, இப்ப சத்தியம் ஜனங்களுக்கு கிடைக்கணும், அதனால அவருடைய வல்லமையை ரட்சிப்பாக மாத்தி நீதியை சரி கட்டுதல் என்ற அந்த வஸ்திரத்தை ஒரு சூட்டா மாத்தி, ஒரு சர்வாயுத வர்க்கமா மாத்தி அத என்ன பண்றாராம், உடுப்பாக உடுத்தி அப்படின்னு சொல்றாரு. இந்த உடுப்பாக உடுத்தி அப்படின்றது தான் இன்னொரு இடத்துல சபைக்கு சொல்லும் போது பவுல் சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8-9. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8-9. பகலுக்குரியவர்களாகிய நாமும் தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசிராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். இப்ப இவரு எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? ஒரு சூட்டை பத்தி தான் பேசுறாரு. ஆவிக்குரிய சில குணநலன்களை சொல்லிட்டு அதை எப்படி போட சொல்றாரு? ஒரு ஆர்மி சூட்டு மாதிரி போடுங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதெல்லாம் எதுக்குன்னா, எல்லாமே எங்க கனெக்ட் ஆகுது தெரியுமா? இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துல தான் கனெக்ட் ஆகுது. அப்போ ரட்சிப்பு கூட அங்கதான் கனெக்ட் ஆகுது. அப்போ தேவன் தம்முடைய சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, தள்ளுபடியான சத்தியத்தை திரும்பவும் கொடுப்பதற்கு அவருடைய வல்லமைய ரட்சிப்பாக ஆக்கி, அவர் நீதி என்னும் சரி கட்டுதல் என்னும் உடுப்ப, ஒரு வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்தி கிரியைக்கு தக்க பலன் அளிக்கிறவர்கிட்ட இதை கொடுக்கிறார். இப்போ இவ்வளவு தேவன் யாருக்கு கொடுக்கிறார்னா, ஒரு நபருக்கு கொடுக்கிறார். அந்த நபர் யாருன்றதுதான் இங்க சொல்லிருக்கு. கிரியைக்கு தக்க பலன் அளிக்கிறவர். யார் அந்த கிரியைக்கு தக்க பலன் அளிக்கிறவர்? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் 22:12. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். வெளிப்படுத்தல் 22:12. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட இருக்கிறது. இதோ சீக்கிரமா யார் சொன்னா சொல்லுங்க? இயேசு சொன்னார். இப்போ ஏசாயால என்ன சொல்றாரு? தேவன் சொல்லிட்டு வர்றாரு ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட. இப்போ அவருடைய புயம், தேவனுடைய புயம் ரட்சிப்பா மாறுது. ரட்சிப்பா மாறி அவர் என்ன பண்றாருன்னா, ஒருத்தருக்கு நீதியை சரி கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்துறாரு. உடுத்தி கிரியைக்கு தக்க பலன் அளிக்கிறவரா அவர் இருப்பாருன்னு சொல்லியிருக்கு. அது யாருன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 22:12 பாக்குறோம். அவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ சர்வாயுத வர்க்கம் ரட்சிப்புல ஆரம்பிச்சு பிதாவாகிய தேவன் அதை அப்படியே யாருக்கு கன்வெர்ட் பண்றாரு? யாருக்கு கண்டக்ட் பண்றாரு? கிறிஸ்துவுக்கு அப்படியே கண்டக்ட் பண்ணி கூப்பிட்டு வராரா? ஃபைனலா வரும்போது அங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை சூரியன் அஸ்தமிக்கிறதுல இருந்து, அதாவது சூரியன் எங்க மறைதோ அங்க கர்த்தருடைய நாமம் இருக்குமா, சூரியன் எங்க உதிக்குதோ அங்க அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்களாம். நல்லா கவனிக்கணும். சூரியன் மறைகிற இடத்துல என்ன வருது? கர்த்தருடைய நாமம் வருது. சூரியன் உதிக்கிற இடத்துல என்ன வருதுங்க? கர்த்தருடைய மகிமைக்கு என்ன பண்றாங்க? பயப்படுகிறவர்கள். இப்போ சூரியன் மறைகிற இடம் என்னவாதான் என்ன வர்றாங்க? இருள் வரும். கரெக்டா? வெளிச்சம் போய் இருள் வரும். இருள் வர இடத்துல என்ன வருதுங்க? கர்த்தருடைய நாமம் வந்துதா? அந்தகார கிரியைகள்ல இருந்த நமக்கு ஒரு வெளிச்சம் வந்துதான். ஆச்சரியமான ஒளியின் இடத்துல வந்தோம் நம்ம. அப்போ இயேசுவை குறிச்சு தான் இங்க சொல்றாங்க. அப்போ இருள் சூழ்ந்த ஜனத்துல வெளிச்சமா இயேசு என்ன பண்ணாரு? அவருடைய நாமம் வந்தது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து என்கின்ற நாமம் எப்படி பிரஸ்தாபமாச்சுன்னா,
இது ரட்சிப்புக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. சரியா? இந்த இருளிலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இன்னொரு இடத்துல சூரியன் என்ன பண்ணுது? உதிக்குது. உதிக்குதுன்னா என்ன அர்த்தங்க? அங்க வெளிச்சம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னும் அதிகமாகுதுன்னா அந்த இடத்துல என்ன வருதுன்னா கர்த்தருடைய மகிமைக்கு என்ன பண்ணுவாங்களாம்? பயப்படுவார்கள். இது தாங்க இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கிற சத்தியம். இந்த வெளிச்சத்துக்குள்ள வர வர, சத்தியத்தினுடைய வெளிச்சத்துக்கு வர வர தேவன் எவ்வளவு மகத்துவமான, எவ்வளவு மகிமையான காரியத்தெல்லாம் இந்த பரிசுத்த வேதாகமத்துல வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அவருடைய மகிமைக்கு நம்ம என்ன பண்றோம்? மரியாதை கொடுக்குறோமா? பயப்படுறோமா? எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றோம் பாருங்க. இதுதான் சூரியன் உதிக்கு. ஏன்னா நீதிமானுடைய பாதை பட்ட பகலிலும் அதிகமான வெளிச்சம் இருக்குது. சரிங்களா? அதுதான் மல்கியா 1:11 பார்க்கிறோம். மல்கியா 1:11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். சொல்றாரு, என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே. அதுதான் ஏசாயா சொன்னதுதான் இவர் மறுபடியும் சொல்றாரு. என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகிமையா இருக்கும், எல்லா இடங்களிலேயும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே இருக்குதுங்களா? இன்னைக்கு இருக்குதா? கிறிஸ்துவர் என்ற அந்த நாமம், இயேசு என்கின்ற நாமம் ஜாதிகளுக்குள்ள எப்படி இருக்குங்க? மகத்துவம் உள்ளதா இருக்குது. என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லதுங்களா? புரியுதுங்களா? அப்போ அங்க சொல்லிட்டு வர்றாரு, அவருடைய புயம் ரட்சிப்பாக மாறி நீதியை சரி கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்தி கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கிறவர ஒருத்தரை அனுப்பி, அவர் வரும்போது என்ன நடக்குதுன்னா, ஜனங்கள் சூரியன் அஸ்தமிக்கும் மறையும் போது அந்த இடத்துல வந்து அவருடைய நாமமும், சூரியன் உதிக்கிற இடத்துல அவருடைய மகிமையுமா வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே இயேசு கிறிஸ்துனுடைய ஆரம்பமும் முடிவையும் சொல்றாங்க. இது எப்படின்னா ஒரு ஒரு சிம்பாலிக்கா சொல்றாரு. பட் இந்த காலகட்டத்தில் அந்த வெளிச்சத்துல பார்க்கும்போது அது கரெக்டா என்ன ஆகுதுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது பொருந்தது. அதே நேரத்தில் கடைசியா என்ன வருதுங்க? வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் விரோதமா என்ன பண்ணுவாராம்? கொடி ஏற்றுவார் அப்படின்னு அந்த வசனம் கடைசியா முடியுது. ஏசாயா தீர்க்கதரிசன கடைசியா முடியுது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 59:21 வாசிங்க. ஏசாயா 59:21. உன் மேல் இருக்கிற என் ஆவியும் வாவி வார்த்தையும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியினுடைய வாயிலிருந்தும் ஆமென் நீங்குவதில்லை என்று. இதுதாங்க சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. சத்தியம் தள்ளுபடி ஆயிட்டு இடறிச்சு, வீதியில இடறிச்சு, சேர மாட்டாம போயிடுச்சு. யதார்த்தத்துல சேரல. ஆனா தேவன் இந்த சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக அதை மாற்றி ரட்சிப்பை கொடுத்து ஜனங்களுக்கு அந்த மகிமையை கொடுத்து நாமத்தை கொடுத்து அப்படியே கொண்டு வரும்போது முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளம் போல வரக்கூடிய சத்ருவை என்ன பண்றாரு? ஆவியானவர் போய் விரோதமாக கொடி ஏற்றுவார். கொடி ஏற்றுவார். அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா கொடி எப்போ ஏற்றுவாங்க? இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு யுத்தத்துக்கு பயன்படுத்துகிற அந்த சூட்டுக்கும் மிக்ஸ் ஆகும். கரெக்டா கவனிச்சிங்கன்னா, இப்ப நம்ம பாக்குற வசனம் எல்லாம் முதல்ல புயம் அந்த ஆர்ம்ஸை பத்தி பேசுது, அந்த மார்க்கவஸ்தை பத்தி பேசுது, அப்படி பேசிட்டே வர்றது பாருங்க. இதெல்லாம் எப்படின்னா ஒரு சேனை, கர்த்தருடைய சேனை. அதாவது வேதத்துல சேனைகளின் கர்த்தர், அதுக்கு என்ன விளக்கம்ன்றதை நம்ம முடிவுல பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி சொல்லிட்டே வரும்போது கடைசியில கொடி ஏற்றுவார். எப்படி? நமக்கு விரோதமா வர சத்துருவு நமக்கு விரோதமா வரும்போது, அப்போ இந்த சர்வாயுத வர்க்கமாகிய இயேசு நம்ம கூட இருக்கும்போது, நம்ம அதுக்குள்ள இருக்கும்போது, அப்ப அந்த சத்துருக்கு விரோதமா என்ன பண்றாராம்? ஆவியானவர் என்ன பண்றாராம்? கொடி ஏற்றுவார்னா ஜெயிக்கிறவங்க தாங்க கொடி ஏற்றுவாங்க. ஒரு சண்டை நடக்குது, ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு சண்டை நடக்குது, அந்த சண்டையில யார் ஜெயிச்சாங்களோ அவங்க தான் கொடியேற்றுவாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது?
அப்ப நம்ம ஜெயிக்க வைத்து கொடியேற்றுகிற செயல்பாட்டை உடையது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இப்ப இந்த சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டதுன்றதை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு இந்த சர்வாயுத வர்க்கம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓரளவுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இன்னும் 100% நம்மளுக்கு கிடைக்கணும். பாதி பிக்சர் தான் கிடைச்சிருக்கு. இயேசுக்குன்றது பாதி கிடைச்சிருக்கு. 100% மேட்ச் ஆகணும். அப்ப எங்க மேட்ச் ஆகுதுன்னா, பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் போது சொல்றாரு, ரோமர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, இங்க வருது பாருங்க, ஒளியின் ஆயுதங்களை என்ன பண்ணுவான்? தரித்து கொண்டு. முடிஞ்சுதா? அந்தகார கிரியைகளை தள்ளிட்டு ஒளியின் ஆயுதங்களை எப்படி மேட்ச் பண்றாரு பாருங்க. அங்க கிறிஸ்துவுக்கு சில விஷயங்களை அப்படியே ரிலேட்டிவா பார்த்தோம். இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, அந்தகார கிரியையை தள்ளணும்னா ஒளியின் ஆயுதம் நமக்கு இருக்கணும். ஒளியின் ஆயுதம் இருக்கணும். அந்த ஒளி எது அப்படின்னு கேட்டா, யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 1:9. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி ஹல்லேலூயா. அந்த மெய்யான ஒளி யாருங்க? இயேசுதான். எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இப்ப எங்க வந்து நிக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து நிக்குது. இப்போ அந்த ஒளியின் ஆயுதம்னு சொல்லும் போது அந்த ஒளி மெய்யான ஒளி நீங்க சொல்லி இருக்கிறாங்க. மெய்யான ஒளியாம். ஏன் மெய்யான ஒளின்னு சொன்னாங்க தெரியுமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் இருக்கா? தேவன் ஒளியா இருக்கிறார், அவ்வளவுதாங்க. புரியுதுங்களா? தேவன் ஒளியா இருக்கிறாரு. இப்ப நல்லா கவனிக்கணும். நம்ம முன்னாடி பார்த்தோம், இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், தேவன் தான் இதெல்லாம் பிளான் பண்றாரு. இப்போ இந்த தேவன் ஒளியா இருக்கிறார். இப்போ இந்த ஒளி மெய்யான தேவனுடைய ஒளியான்னு கேட்டா இயேசு தான் அந்த மெய்யான ஒளி. அதனாலதான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். புரியுதுங்களா? அப்போ பிதாவின் தன்மை என்ன? அவருடைய தன்மையின் தற்சொரூபம் இயேசு. பிதா தான் இயேசு கிடையாது, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நிறைய பேர் அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. இயேசு தான் பிதா, பிதா தான் இயேசு. அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் வரணும். நிறைய எல்லாத்துக்கும் வசனம் இருக்குங்க. வசனம் இல்லாம எதுவுமே இல்லை. பைபிள்ல எல்லா டவுட்டுக்கும் வசனம் இருக்கு. நம்ம தான் அதை சரியான ப்ராப்பரா பார்க்கல. எல்லாத்துக்குமே வசனம் இருக்குது, நம்ம அதை கவனிக்கல. அப்போ தேவன் ஒளியா இருக்கிறார். இந்த தேவன் ஒளியா இருக்கிறார் என்பதற்கு மெய்யான ஒளி இயேசு. புரியுதுங்களா? அதனால்தான் பிதா என்ன சொன்னாரோ அதுதான் இயேசு செஞ்சார். பிதா என்ன செய்ய சொன்னாரோ அதுதான் செஞ்சார். ஆனா ஒரு கல்யாணத்துல போய் உக்காண்டு இருக்கிறாரு. அம்மா சொல்றாங்க, என்ன ஆயிடுச்சு? திராட்சரசம் காலி ஆயிடுச்சுப்பா, ஏதாவது பண்ணுன்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்? ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரல. என் வேலை இன்னும் வரலன்னா மேல இருந்து எனக்கு இன்னும் மெசேஜ் வரல. உடனே ஆண்டவர் போறார், டாங்குன்னு ஒரு மெசேஜ், போப்பா. உடனே இயேசு என்ன பண்றாரு? அங்க போயிட்டு செய்யற விளங்குதான். அப்போ தேவன் ஒளியா இருக்கிறார். இந்த தேவனுடைய ஒளி மெய்யான ஒளியா இயேசு இந்த பூமியில வந்தார். சரியா? இப்போ சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டது, எதற்காக தேவன் உருவாக்கினார், எப்படி உருவாக்கினார் அப்படின்ற கேள்விக்கு சர்வாயுத வர்க்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை டிபெண்ட் ஆகி இருக்கு. அதுக்கு நிழலாய், கிறிஸ்துவுக்கு நிழலாய் அது இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள இந்த சர்வாயுத வர்க்கத்துக்குரிய காரியத்தை தேவன் வச்சிருக்கிறார். அதான் ரொம்ப விளங்கிக்கணும். சர்வாயுத வர்க்கத்துக்குரிய காரியத்தை முழுமையா தேவன் எங்க வச்சிருக்கிறாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வச்சிருக்கிறார். அதனாலதான் ஒளியின் ஆயுதம்னு சொல்றாங்க. அதனாலதான் இயேசு மெய்யான ஒளின்னு சொன்னாங்க. சரியா? இப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தேவன் கையில இருந்து டிரான்ஸ்பர் ஆகி கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நெக்ஸ்ட் யாருக்குள்ள வரணும்?
சபைக்கு வரணும். இதுதான் கான்செப்ட். இந்த சர்வாயுத வர்க்கத்தினுடைய கான்செப்ட் இதுதான். இப்போ அதனால தான் சொன்னேன் நான், இது 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 நம்ம பார்க்கறது ஒரு நிறைய கிளாஸஸை முழுங்குறோம், நிறைய விஷயத்த முழுங்குறோம். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வசனம் இருக்குங்க. வசனம் இல்லாம இல்லை, எல்லாத்துக்குமே வசனம் இருக்குது. டீட்டெயிலா ஒவ்வொரு விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றுத்துக்கும் கிட்ட அதெல்லாம் எடுத்தோம்னா 430 வசனம் இருக்குது. 430 வசனத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, கோட் பண்ண முடியாது. ஸோ மேக்சிமம் நம்ம இன்னைக்கு ஒரு சில விஷயத்தை மாத்திரம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இப்போ ஃபைனல் கொஸ்டின் என்னதுங்க, கடைசி கேள்வி. சர்வாயுத வர்க்கத்தின் நோக்கம் என்ன? முதல்ல சர்வாயுத வர்க்கம் என்றால் என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். மூன்றாவதாக சர்வாயுத வர்க்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பவுல் சொல்லும் போது சில வார்த்தைகளை பயன்படுத்துறார். ரொம்ப கவனிக்கணும். பைபிள் ரீடிங் ஆனாலும் சரி, வேதத்தை படிக்கிற முறைமை ஆனாலும் சரி, அல்லது வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆனாலும் சரி, அந்த இதை நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது, படிச்சுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆழம் இருக்குது. நம்ம படிக்கும் போது ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு பார்க்கிறோம், ஒவ்வொரு வாக்கியம், ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் அர்த்தம் இருக்குது. ஆனா மூல மொழியில போனீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அன்பு அப்படின்னா அன்புக்கு நம்ம விளக்கம் வேதத்துல இருந்து பார்க்கணும். அன்புன்னு படிச்சுட்டு போயிடக்கூடாது. இப்ப அன்புன்னு சொல்லும் போது ஜென்ரலா நம்முடைய சுபாவம் ஒண்ணு, ரெண்டாவது தேவன் அன்பாகவே இருக்கிறார், ரெண்டு, மூணாவது அந்த அன்பு நம்ம உலகத்துக்கு என்ன பண்ணணும், காண்பிக்கணும். புரியுதுங்களா? சீமோன் பேதுருகிட்ட கேட்டாரு இயேசு, என்னில் அன்பா இருக்கிறாயா? அப்படி அன்பா இருந்தா என்ன பண்ண, என்னுடைய ஆடுகளை மேயின்னு சொன்னார். அப்போ ஒரே வார்த்தை தான் அன்பு. ஆனா அந்த அன்புக்குள்ள என்ன இருக்குது, தேவனுக்கு நிழலா இருக்குது, சபை காண்பிக்கிற ஒரு விஷயமா இருக்குது, சபையை பராமரிக்கிற ஒரு விஷயமா இருக்குது, ஒரு சென்டென்ஸ். ஆனா இதே மூல மொழியில நீங்க எடுத்துட்டீங்கன்னா அகப்பேன்றாங்க, அகாப்பேன்றாங்க. இப்ப அகாப்பேனும் போது அந்த ஆலெஃப் அது நடுவில் வர ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப அந்த ஸ்டடிக்குள்ள போனா அது டாப் மோஸ்ட் டீப்பஸ்ட் ஸ்டடி. அது அந்த லெவலுக்கெல்லாம் போக தேவையில்லை. ஆனா அந்த வார்த்தை இருக்குது பாருங்க, அதை கூர்ந்து கவனிக்கணும். அப்படி பவுல் சொல்லும் போது, இந்த சர்வாயுத வர்க்கத்தை பத்தி சொல்லும் போது 2 வார்த்தை யூஸ் பண்றாரு. நல்லா கூர்ந்து கவனிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க பிரதர். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். கவனிச்சிங்களா எல்லாரும்? கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. கவனிச்சிங்களா? அதுல 13வது வசனம் வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் இருக்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 வசனம் வாசித்தார் பிரதர். அந்த 2 வசனத்துல ஒரே விஷயத்த சொல்லி 2 காரியத்தை சொன்னாங்க. ஆனா அதை பயன்படுத்துற விதத்துல வித்தியாசம் காமிச்சிருந்தாங்க. கவனிச்சிங்களா? சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணினார்? ஃபர்ஸ்ட் தரித்து கொள்ளுங்கள்னாரு. அடுத்த வசனத்துல 13வது வசனத்துல சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க எந்த டிரான்ஸ்லேஷன்ல எடுத்து பார்த்தாலும் இது மிஸ்டேக்கே கிடையாது. இது பவுல் கரெக்டா தான் எழுதியிருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ மனுஷர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினதாக எழுதியிருக்கிறார். அப்ப பவுல் எழுதினது தேவன் சொன்னதை பவுல் எழுதியிருக்கிறார். அப்ப சொன்னதை எழுதும் போது தேவன் சொல்றாரு, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஆழமானது. அவர் சொல்றாரு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுன்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுன்றாரு. அப்போ தரித்து கொள்ளு எடுத்துக்கொள்ளுனார ஏன்? சிம்பிளா சொல்லிட்டு இருக்கலாமே, சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கப்பா, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள், அங்கேயும் இங்கே வந்திருக்கலாம். ஆனா ஸ்பெசிபிக்கா தரித்துக்கொள் எடுத்துக்கொள் அப்படின்னு 2 வார்த்தை போடுறேன். அப்பதான் லைட் எரியுது, ஏதோ ஒண்ணு இருக்குது அதுல. அது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நோக்கம் என்னன்னு தெரியும். சர்வாயுத வர்க்கத்துக்குரிய நோக்கம் என்ன, ஏன் தேவன் அந்த 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 சர்வாயுத வர்க்கத்தை வச்சிருக்கிறான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தரித்து கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு விளக்கம் பார்க்கணும். ஆங்கிலத்தில் புட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருது.
இது எப்படின்னா தரித்துக்கொள் அப்படின்னா ஜென்ரலா நம்ம எப்படி அட்ரஸ் மீன் பண்ணுவோம்? இப்போ தரித்துக்கொள்ளனா நம்ம எப்படி நம்மளுக்கு புரியுற மாதிரி எப்படி எடுத்துக்கலாம்? உடுத்தி கொள்றது, அதாவது ஒரு ஆடையை அணிந்து, அதுதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா கிரீக்ல வந்து பார்த்தீங்கன்னா என்டியோ அப்படின்ற ஒரு வார்த்தை. என்டியோ அப்படின்னா ட்ரெஸ் அப் அப்படின்னு தான் வருது. ட்ரெஸ் அப் அப்படின்னா என்னன்னா ஆடையாக தரித்து கொள் அல்லது அணிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். அப்போ சர்வாயுத வர்க்கத்தை ஆடையாக தரித்து கொள், அதான் சரியான மொழிபெயர்ப்பு. தேவன் எப்படி சொல்லுகிறார் பாருங்க, சர்வாயுத வர்க்கத்தை ஆடையாக தரித்து கொள். அப்போ ஆடையாக ஏன் தரிக்க சொன்னார்னா நிர்வாணம் காணப்படக்கூடாது. புரியுதா? ஆடை இல்லாத மனிதன் நிர்வாணி. கரெக்டா? ஆடை ரொம்ப முக்கியம். இந்த ஆடை எவ்வளவு முக்கியம்னா ஏதேன்ல தான் பார்க்கணும். நிர்வாணி, நிர்வாணம் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கு. இந்த ஜென்ரலா நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ரெண்டு அர்த்தத்தை எடுத்துக்கலாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி. ஒண்ணு, நிர்வாணம் தேவனுடைய சாபம். நிர்வாணம் என்னது? தேவனுடைய சாபம். ரெண்டாவது, தேவனுக்கு நமக்கு உள்ள பிளவு. நடந்துச்சா? ஏது இல்ல. தேவன் அவர்களை படைக்கும் போது எப்படிதான் படிச்சாரு? ரேமான் சூட்டு போட்டு படிச்சாரா? இல்ல, நிர்வாணமா தான் படிச்சாரு. அப்ப வராத அந்த வெட்கம் அவங்க கீழ்ப்படியாமைக்குள்ள விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சுங்க? தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து என்ன பண்ணாங்களாம்? அத்தியிலையை தைத்து ஆடை உண்டு பண்ணாங்களாம். எவ்வளவு ஞானி பாரு அவரு. நம்மளாம் சொல்றோம் இந்த ஆதாம்னா ஒண்ணுமே தெரியாதவர். இலையிலே ட்ரெஸ் தைச்சுக்கிறான் மனுஷன். இன்னைக்கெல்லாம் செஞ்சா ரெக்கார்ட் பிரேக் ஆகுது. ஆனா எந்த தைரியத்துல செஞ்சாருந்தா தெரியல. எவ்வளவு நாளைக்கு அது வந்திருக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு. ஏன்னா அந்த காரியத்துக்கு தேவனை விட்டு விலகி ஓடி போய் ஒளிஞ்சாரு தெரியுங்களா? பயந்து ஒளித்து கொண்டேன்னு சொன்னார் பாத்தீங்களா? அப்ப தேவன் என்ன சொன்னாரு? ஆதாமே நீ எங்க இருக்கிற? அப்ப அவர் என்ன சொன்னாரு? நான் உன்னுடைய சத்தத்துக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டேன்னு. உடனே தேவன் ஒரு கேள்வி கேட்டாரு. ஆதியாகமம் 3:11. ஆதியாகமம் 3:11. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? கேள்வி பாத்தீங்களா? போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஒளிஞ்சுக்கிட்டவனுக்கு தேவன் கேட்கிறாரு. அவன் சொல்றான் நான் நிர்வாணியா இருக்க, அதனால என்ன பண்றேன் ஒளிஞ்சுக்கிட்டேன்னும் போது அவர் கேட்கிற கேள்வினா, உன்ன நிர்வாணி உனக்குன்னு சொன்னது யாரு? என்ன மாதிரி கேள்வி பாரு. நிர்வாணம் என்பது சாபம். நிர்வாணம் என்பது தேவனுக்கு நமக்கு உள்ள உறவின் பிளவு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு, அது பார்க்கலாம். அப்போ தரித்து கொள்ளுன்னு ஏன் தேவன் சொன்னார்னா, இந்த நிர்வாணத்தை நம்ம மூடணும். இந்த சாபத்தை, இந்த பிளவை, தேவனுக்கு நமக்குள்ள இந்த உறவின் பிளவை மூடுறதுக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். நல்லதுங்களா? அதுதான் என்ன பண்ணாரு? தரித்து கொள்ளணும். ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா ஆதாம் விழுந்தார் பாத்தீங்களா? அந்த நிலை, அந்த அரை நிர்வாணம் அத்தியில என்ன பண்ணிக்கினாரு? ஒரு தைச்சு மாட்டிக்கிட்டாரு. அந்த அரை நிர்வாணத்தை சிலுவையில பார்க்கலாம். இயேசு, சிலர் சொல்றாங்க இயேசு முழு நிர்வாணமா இருந்தாருன்னு, சிலர் சொல்றாங்க இதுவா இருக்கிறாங்க. பட் ஒரு விஷயம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஸ்திரீகள் எங்க நின்னாங்களாம்? இயேசு சிலுவையில் அறியும் போது தூரத்துல போய் நின்னாங்க. அப்போ இயேசு சாதாரணமா ரோமர்கள் வந்து ஒருத்தர் அடிச்சு துன்புறுத்தி பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு துண்டு கட்டி தான் பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி தான் செய்யுது. ஏன்னா அவரு அவ்வளவு பெரிய துரோகி கிடையாது இல்ல. ரோம அரசுக்கு எதிர்த்து அவர் எதுவுமே செய்யல. யூதர்கள் தான் அவர் மேல பிராது கொடுத்தாங்க. சோ அதனால அவர் அங்க அரை நிர்வாணமாய் காணப்பட்டார். ஆதாமும் விழுந்த உடனே என்னவா காணப்பட்டான்? அரை நிர்வாணியா காணப்பட்டான். ஏன்னா அத்தியில என்ன பண்ணிட்டான்? தைச்சு மாட்டிக்கினால ஃபுல் ட்ரெஸ் கிடைக்கல. அவருக்கு ஃபுல் ட்ரெஸ் கிடைக்கலங்க. அவரே ரெடி பண்ணாரு. அப்போ அரை நிர்வாணம். அப்புறமா தான் தேவன் என்ன பண்ணாரு? ஒரு ஆட்டை அடிச்சு அதுல ஒரு ஆடையை தைச்சு யாருக்கு கொடுத்தாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தாரு. அப்ப எங்க வருது பாருங்க இது. அப்ப சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும்னா, ஏன் தரித்து கொள்ளணும்னா, நம்மளுக்கு
இந்த நிர்வாணம் என்கின்ற சாபம், நிர்வாணம் என்கின்ற உறவின் பிளவு வராம இருக்கிறதுக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். கலங்குதுங்களா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:2-3. இந்த தரித்து கொள்றதுல என்னென்ன வருது பாருங்க. 2 கொரிந்தியர் 5:2-3. இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள, என்னவா? நம்முடைய பரம வாசஸ்தலத்தை அந்த வார்த்தை வருது பாருங்க. தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். ஆமென். அப்போ என்ன சொல்றாராம்? பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளணுமா? எப்படி பரம வாசஸ்தலத்தை தரிச்சுக்க முடியும்? எல்லாம் பாருங்க, ஆவிக்குரிய காரியம். பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளணும்னா அந்த பரலோகத்துக்குரிய வாசஸ்தலத்துக்கு வாசல் யாருன்னா இயேசு. அவர் தான் சொன்னாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார். அப்போ அந்த ஒரு வாசஸ்தலத்துக்கு, அந்த பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளுன்னா, அப்படி தரித்து கொண்டால் நம்ம என்னவா காணப்பட மாட்டோம்? நிர்வாணியாய் காணப்படும். அதனால தான் கிறிஸ்தவருடைய இலக்கே இந்த பூமி கிடையாதுங்க. நம்ம எல்லாருமே இந்த பூமியை பார்த்து ஓடுறோம். இந்த பூமியில நல்ல வெல்த்தியான ஒரு லைஃப் வந்துட்டா, நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப் கிடைச்சிட்டா என்ன நினைக்கிறோம்னா நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவன். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. உண்மையான ஆசீர்வாதம் அங்க இருக்குது. அதனால தான் பேதுரு சொன்னார், நம்முடைய சுதந்திரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு பிலாத்து முன்னாடி நிற்கும் போது என்ன சொன்னார்? என் ராஜ்யமே வேறு, என் ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்ல. இந்த பூமிக்குரியதா இருந்தா எனக்காக என்ன பண்ணிருப்பாங்க ஜனங்க? சண்டை போட்டிருப்பாங்களே. புரியுதுங்களா? அப்போ இங்க சொல்றாரு பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்கின்றார். அப்போ கிளியரா இன்னொரு இடத்துல ரோமாபுரிக்கு எழுதும் போது பவுல் கிளியரா சொல்றாரு. ரோமர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 13:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து முடிஞ்சது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து. வார்த்தை பாருங்க எவ்வளவு அருமையா கரெக்டா ஒவ்வொரு, அதான் நம்ம ஆரம்பத்துல ஸ்டடியில பார்த்தோம். ஒன்றுக்கொன்று ஜோடி இல்லாதிருவது இங்கே கொஞ்சமா அங்கே கொஞ்சமா இருக்குதுன்றத இங்க கரெக்டா இங்க சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுமா? தரித்து கொள்ளணும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக போறது சர்வாயுத வர்க்கத்துக்குள்ள இருக்கிறதுக்கு அர்த்தம். இல்லைங்கதா? புரியுதுங்களா? அப்போ அப்படி தரித்து கொண்டால் என்ன நடக்குதான்? அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 36-37. நல்ல கவனிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36-37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ வந்துருச்சுங்களா? நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும். இங்க வருது பாருங்க, அந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயமே வருது பாருங்க. ஜெயம் வருதுங்களா? யுத்தத்திற்கு குதிரைகள் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். ஜெயமோ ஆஜுதாங்க இது. புரியுதுங்களா? அப்போ தரித்துக்கொள், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ளுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, நம்முடைய நிர்வாணமாகிய இந்த சாபமும் இந்த தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுக்குரிய பிளவும் மாற்றி அமைப்பதற்கு கிறிஸ்துவாகிய இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன பண்ணோம்? தரித்து கொள்ளணும். ரெண்டாவது என்ன சொன்னாங்க? எடுத்துக்கொள்ளுனாரு. அப்ப எடுத்துக்கொள்ளுன்னா டேக் அப்னு ஏன் சொன்னாங்கன்னா, எடுக்கிற ஒரு விஷயம் தடையா இருந்துக்குது. அது எங்க தான் பார்க்கணும்னா ஏதேன்ல தான் பார்க்கணும். ஏதேன்ல மனுஷன் எடுக்கிறதுக்கு தடையா இருந்தது எந்த காரியங்க? சொல்லுங்க. மனுஷன் எடுக்காதபடி ஒரு தடை எதுக்கு போட்டார்? புரியல. கரியா? சரி, வாசல் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம்
24வது வசனம், ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அல்லங்கதா, எதுக்கு தடை போட்டாங்க? எடுக்காதபடி, கை நீட்டி எடுக்காதபடிக்கு என்ன பண்ணிட்டாங்க? தேவன் ஜீவ விருட்சத்தின் கனியை கை நீட்டி எடுக்காதபடிக்கு என்ன பண்ணிட்டாரு? தடை போட்டார். 2 சுடரொளி பட்டத்தை வச்சு 2 தேவ தூதர்களை அங்க வச்சுட்டார். அப்போ இப்போ பவுல் என்ன சொல்றாரு? சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்னா ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கள். எதுக்கு தடையா இருந்ததோ இப்போ அதே தடை யாருக்குள்ள வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, யோவான் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 10:15. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆமென். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். இயேசு தாங்க அந்த ஜீவ விருட்சம். ஏன்னா அவர் தான் அந்த மெய்யான ஜீவனை நமக்கு என்ன பண்ணாரு? கொடுக்க வந்தார். ஆக்சுவலா நிறைய பேர் மிஸ் ஆகுறது என்னன்னா, இந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போற இடத்தை ஏன் தடை செஞ்சாரு? சமீபத்தில் கூட ஒரு சகோதரி கேட்டாங்க, ஏன் போறதுக்கு தடை செய்யணும்? அது சாப்பிட்டு இருக்கலாமே, அது நல்ல விஷயம் தானே, அதை சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியம் வந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அதை கொஞ்சம் ஒரு விளக்கம் பார்த்துடலாம். அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. ஆதியாகமம் 3:22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்யணும். தேவன் அங்க ஒரு தடை போடலன்னா ஆதாமு ஏவாளே சாத்தான் என்ன பண்ணிருப்பான்? கொஞ்சம் தூண்டி விட்டுருப்பான். தூண்டி விட்டா நன்மை தீமை சாப்பிடாதன்ற கனியை சாப்பிட வச்ச சாத்தானுக்கு சாப்பிடுன்ற கனியை சாப்பிட வைக்கிறது ரொம்ப சுலபம். அப்படி அவர் அந்த கனியை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்னா, மனு குலத்துக்கு மரணமே வந்திருக்காது. நித்தியமா ஜீவன் தான் இருக்கும். ஏன்னா ஜீவ விருட்சம், நித்தியமா ஜீவன் இருந்திருக்கும். இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். ஒரு 60 வயசுக்கு மேல போயிட்டாலே எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம். குறிப்பா வயதானவர்களுக்கு வீட்டில் எவ்வளோ பிரச்சனை, சில விஷயங்களை செய்ய முடியல, சில காரியங்களை எதிர்பார்க்குற மாதிரி நடக்க முடியல. நம்மளால நல்லா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு நிறைய பிரச்சனைகள். எப்போ 60-70 வருது. இப்போ சாவாம அப்படியே இருக்கிறோம்னா யோசனை பண்ணி பாருங்க. 100 வயசு ஆயிடுச்சு, என்ன ஆகும்? இது இருக்குமா போயிடுமா தெரியல. இப்ப சொல்றோம், அது போவே போவாதே, அது அங்கேயே இருக்குமே. அப்ப அது வலி எப்படி இருக்கும்? கூட இருக்கிறவங்கள விட்டுருங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாம்சம் அழுகி போயிட்டே இருக்குங்க. நல்லா கவனிங்க, மாம்சம் அழுகி போயிட்டே இருக்கும், சாபத்துக்குள்ள இருக்கும். ஒரு விஷயம், அதாவது ஒரு யூகமா சொல்றேன். இப்ப என்ன ஆயிடும்னா, மனுஷன் சதையெல்லாம் உருகி ஊத்தி அப்படியே அந்த அழுகிற புழுகோட நிற்பான், ஆனா சாக மாட்டான். அந்த மாதிரி ஒரு நபர் வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் பெரியவங்க ஏதோ ஒரு விஷயத்த கொஞ்சம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல சில விஷயங்கள் செஞ்சுட்டாலே நம்மளால என்ன பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா முடியாத கண்டிஷன்ல போய் சரீரம் நாரி புழு பூத்து அந்த ஒரு சூழ்நிலையில ஒரு வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்தா அது எவ்வளவு வேதனை, அவங்களுக்கு எவ்வளவு கண்ணீர். அப்ப ஜீவகாலம் முழுக்க என்னவா இருக்கும்? அது நடக்கணும்ன்றதுக்காக தான் ஜீவனுக்கு போற வழியில என்ன பண்ணிட்டார்? தேவன் ஒரு தடையை போட்டாரு. அந்த தடைய இயேசுவின் மூலமா நீக்கினார். அழிந்து போகிற சரீரத்துக்கு உயிர்த்தெழுதல் என்ற ஒரு பிரமாணத்தை வச்சு புதிய சரீரத்தை கொடுத்தார். அதனால்தான் வாழ வயது போல மாறுதான். அப்ப இன்னைக்கு வேணா சொல்லலாம் 80 வயசு 100 வயசுன்றதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கான். தேவனுடைய 1000 கால அரசாட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா 19 வயசு பெரியவங்க மாதிரி இருப்பாங்க. 19 வயசுல இருக்கிற பையன் என்ன பண்ணுவான்னா, வயசானவங்க எல்லாம் அந்த காரியத்தை பண்ணுவாங்க. அவ்வளவு பலன்னு தேவன் என்ன பண்ணிடுவாரு? கொடுத்துருவாரு. இதெல்லாம் தேவனுடைய திட்டமா இருக்குது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எடுத்துக்கொள்ளுன்னு ஏன் சொன்னார்னா,
ஜீவனை எடுத்துக்கொள். அப்போ சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுன்னா நிர்வாணம் என்கின்ற சாபத்தை எடுக்கணும்னா சர்வாயுத வர்க்கம் முக்கியம், அதை தரித்து கொள்ளணும். அதே நேரத்துல சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும் ஏன் சொன்னாருன்னா ஜீவனுக்கு போன தடையை மறுபடியும் ஜீவ விருட்சமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளணும். அப்படி நம்ம அவரை அணிந்து கொள்ளும் போது நம்ம அந்த முழுமையான சர்வாயுத வர்க்கத்துக்குரிய காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம், சரியாய் உணர்ந்து கொள்ளலாம். புரியுதுங்களா? அப்போ இதுல சிம்பிளா நம்ம ஒரு விஷயத்தை தான் பார்க்கணும். என்னன்னா இப்ப ஜீவனுள்ள இயேசுவாகிய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம எடுத்துக்கிறோம் எதுக்குன்னா ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யறதுக்கு. எதுக்கு இந்த சர்வாயுத வர்க்கத்தும் எதுக்கு நோக்கம் என்னன்னா ஒரு ஆவிக்குரிய யுத்தம். அதுதான் முன்னாடியே பார்த்தோம். சேனைகளின் கர்த்தர்னு ஏன் அவரை சொல்றாங்கன்னா அவர் சேனைகளின் கர்த்தர் ஏன் சொல்றாருன்னா நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. நம்ம ஆள் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. யுத்தம்னு பக்கத்து வீட்டுக்காரன், சச்சித்து விரோதமா செயல்படுறவங்க, அதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா சிலர் ஊழியத்துக்கெல்லாம் உழுந்து ஜெபம் பண்றாங்க. நல்லதுதான், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறது நல்லதுதான். ஊழியம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்துட்டாருன்னா அந்த வேலையை செய்யறதுக்கு காரியத்தை வாய்ப்பு பண்ணுவாரு. அந்த விசுவாசம் நமக்கு வரணும், அவ்வளவுதான். விசுவாசம் இருந்தா செய்யலாம். ஆனா இதுக்காகலாம் விழுந்து ஜபிக்கிறவங்க ஆளுங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு ஜப வீரர்கள், ஜப சேனை அப்படின்றாங்க. ஜப வீரர்கள், ஜப சேனை ஏன் சொல்றாங்கன்னா இந்த சர்வாயுத வர்க்கத்தை மோஸ்ட்லி எதுக்கு கம்பேர் பண்ணிக்கிறாங்கன்னா பிரேயருக்கு தான் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவ்வளவு விஷயம் இருக்குது, புரியுதுங்களா? நான் ஜபத்துக்கு புறம்பானவன் கிடையாது, ஜபம் அவசியம். ஆனால் சர்வாயுத வர்க்கம் ஜபத்துக்கு மட்டும் அல்ல, புரியுதுங்களா? அப்போ அது நம்முடைய தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அது என்னன்னா அவர் சேனைகளின் கர்த்தரா இருக்கிறாரு. அந்த சேனைகளுக்குள்ள நீங்களும் நானும் போய் சேரணும். ரோமர் 9ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 9:29 சொல்றாரு பாருங்க. இப்போ ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தார். நல்ல கவனிங்க. சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைத்தாதிருந்தாரானால் நாம் சோதனை போடாது பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னா சேனைகளின் கர்த்தர் இந்த யாக்கோபின் சந்ததியில இருந்து ஒரு சந்ததியை செலக்ட் பண்ணி மீதியா வச்சிருக்கிறாராம். அப்படி இந்த சந்ததியை மீதியா வைக்கலன்னா அந்த சந்ததி என்ன ஆயிருக்குன்னா சோதோம் குமாராவை போல அழிஞ்சிருக்குமா. அந்த மீதியாய் வைக்கப்பட்ட சந்ததி யார் தெரியுங்களா? நீங்களும் நான். சேனைகளின் கர்த்தருக்கு நம்ம ஒரு சோல்ஜர், நம்ம ஒரு இராணுவ வீரர்கள். இவரோடு கூட யுத்தத்துக்கு புறப்படுகிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். அதனால்தான் தேவன் சேனைகளின் கர்த்தர்னு சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே இன்னொரு இடத்துல சேனைகளின் கர்த்தர் யார் சொல்லி இருக்கிறாங்க? சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிங்க, முடிச்சிடலாம். சங்கீதம் 24, 8, 9, 10. யார் இந்த மகிமையின்? முன்னாடி பார்த்தோமே, சூரியன் மறைகிற இடத்துல அவருடைய நாமமும், சூரியன் உதிக்கிற இடத்துல அவருடைய மகிமை. இப்போ இந்த மகிமை ராஜா யாருக்கு? சபைக்கு, நமக்கு ராஜாவா இருக்கிறாரா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். என்னவா? யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தங்க? இவர் சேனைகளின் கர்த்தர், இவருக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு தேவன். இவர் என்ன பண்ணுவாரா? யுத்தத்துல வல்லவரா. அப்போ ஒரு பேட்டில் இருக்கு, கரெக்டா? ஒரு போர், ஒரு யுத்தம் இருக்குது. வல்லவராமே. வாசல்களே வாசல்களே உங்கள் தலை, அப்படிதானே? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். வாசல்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்னங்க அர்த்தம்? இயேசு சொன்னாரு, நானே வாசல்.
என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இப்போ வாசல்னு ஒருமையில சொல்ல, வாசல்களே அப்படின்னு பன்மையில சொல்றார். இப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் இந்த உலகத்துல என்னவா இருக்கிறாங்க சொல்லுங்க? கிறிஸ்துவ போல நம்மளும் இருக்கிறோம். அவர் வரும்போது நாம் அவரை தரிசிக்கும் போது அவர் இருக்கிற பிரகாரமா நம்மளும் இருப்போமா, அவருக்கு ஒப்பா இருப்போமா? அப்ப இந்த உலகத்துல இயேசு யாருன்றத இயேசுவா மாறி நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? இயேசுவா நீங்களும் நானும் என்ன பண்ணோம், மாறணும். அதுதாங்க கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள், கிறிஸ்தவள். கிறிஸ்தவன்னா இதான் அர்த்தம். உலகம் அதுதான் சொல்லுது. கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள், கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்தவர்கள். புரியுதுங்களா? இப்போ வாசல்களே உங்கள் தலையா தலைகளை உயர்த்துங்கள். தலை ஆக்சுவலா யாருக்கு தான் மீன் பண்ணியிருக்கிறாங்க பைபிள்ல? கிறிஸ்து சபைக்கு. ஆமென். புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் கிறிஸ்தவர்களாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்றாங்க மகிமையின் ராஜா கிட்ட. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். அனாதினா என்ன தெரியுங்களா? இட்டர்னல், ஒரு அழியாமை, ஒரு சாவு, இம்மார்டலிசம். இப்போ அனாதி கதவுகளே என்ன பண்ணுங்க, உயருங்கள்னா இந்த பூமியில இருந்துகிட்டு பரலோகத்துக்கு கனெக்ஷன் கொடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு தெரியுமா? சபைக்கு இருக்குது. ஒரு மனுஷனை பாவத்துல இருந்து ஒரு மனுஷனை கொண்டு வந்து அவனுக்கு கிறிஸ்துவை சொல்லி அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவனுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து உட்கார வைக்கும் போது பூமியில நடக்கிற ஒரு விஷயம் மாத்திரமல்ல, பரலோக ரிஜிஸ்டர்ல எழுதுது அவர் பேரை ஜீவ புஸ்தகத்துல. அப்போ அந்த அனாதி கதவுகளா வாசல்களா? உயருங்கள். அப்ப எந்த லெவலுக்கு கொண்டு வர பாருங்க சபைய. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். பாத்தீங்களா? மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராமே, அவரே மகிமையின் ராஜா. நமக்கு ஒரு இலக்கு இருக்குது. இயேசு இந்த பூமியில வரும்போது ஒரு சேனைகளின் கர்த்தரா வருவார். சாத்தானை அழிக்கும்படிக்கு 1000 கால அரசாட்சியின் முடிவில் சாத்தான் அழிக்கும்படி சாத்தான் ஒரு கூட்டத்தை தயார் பண்றான். அந்த காகோக் மோகோக்ன்ற ஒரு கூட்டத்தை அவன் ரெடி பண்றான். அவனோடு கூட ஒரு கூட்டம் ரெடி ஆகுது. கிறிஸ்துவோடு கூட சேருகிற சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்கள் தான் கிறிஸ்துவின் சேனையில இருக்க முடியும். இந்த வெளிச்சத்தை பெற்றவர்கள் தான் அவருடைய சேனையில இடம். ஏதோ ஒன்று சீராவான், ஏதோ ஒன்று பெல்ட்டான், ஏதோ ஒன்று காலில் ஷூவான் போட்டுட்டு போறது இல்லை. அதுக்கே நம்ம இன்னும் போல. கருதுங்களா? அப்போ சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன, சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டது, சர்வாயுத வர்க்கத்தினுடைய நோக்கம் என்னன்றதா இவ்வளவு விஷயம். தேவனுக்கு சித்தமானால் வருகிற நாட்கள்ல இந்த சர்வாயுத வர்க்கத்துல 6 காரியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்குது. அது ஒரு பாடம். 2வது பாடம், இந்த சர்வாயுத வர்க்கத்துல இருக்கக்கூடிய 6 காரியமும் நம்முடைய விசுவாச வளர்ச்சியின் 6 படிகள். தேவனுக்கு சித்தமானால் பார்க்கலாம். கடைசியாக இந்த சர்வாயுத வர்க்கத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில காண்பிப்பது. புரியுதுங்களா? ஸோ இது அது வரைக்கும் எடுத்தா இவ்வளவு பெரிய மகிமையான சத்தியம் என்ன ஆயிடும்? மூடி மறைக்கிறது. நான் செய்த துரோகம், அதை நான் செய்ய மாட்டேன், அதனால இந்த காரியத்தை நம்ம கொடுத்துருக்கோம்.